ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்ரீ ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பேசிக் எலிமெண்ட்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸ் அண்ட் திக் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். சர்ஃபேஸை கோன் டச் பண்ணாமல் ஒரே ப்ரெஷரில் இப்படி இப்படி தான் நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணணும். திக் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஒரே ப்ரெஷரில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. நான் லைன்ஸ் நல்லா திக்காக கொஞ்சம் ப்ராடாக தான் போட்டிருக்கேன். இவ்வளோ பெருசாலாம் நீங்கள் லைன் போட தேவையில்லை. உங்களோட ஒரு ப்ரெஷர்லேயே அந்த லைன் ஃபில் ஆகிற அளவுக்கு போடுங்க. இப்படி தான் திக் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். மேஜராக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணும்போது நம்ம சர்ஃபேஸை டச் பண்ணி இப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்படி பண்ணால் அன்ஈவனாக வரும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, லைன்ஸ் கொஞ்சம் ஸ்கின்னு மேலே இப்படி தூக்கி இப்படி போடணும். திக் லைன்ஸ் அப்படியே நம்ம திக்காகவே வச்சு இப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்படி பண்ணுறதும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு லைன், செகண்ட் ஒரு லைன். இந்த கேப்பை ஒரே ப்ரெஷரில் ஃபில் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான். ரெண்டாவது டாட்ஸ் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்கின்னை கோன் டச் பண்ணாமல் ஒரே ப்ரெஷர் கொடுங்க. இப்போ டாட் ஃபார்ம் ஆகும். அதே போல் ஒரே ப்ரெஷர் கொடுங்க, டாட்ஸ். சிங்கிள் ப்ரெஷர் ஒரே இடத்துல கொடுங்க, டாட். அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுங்கள், டாட். ஒரே ப்ரெஷர், டாட். ஒரே ப்ரெஷர், டாட். டாட்ஸ் இப்படி வரையாமல் நம்ம மேஜராக எப்படி மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சும்மா இப்படி போட்டு நம்மளே இப்படி ட்ரா பண்ணி, இல்லை இப்படி சும்மா ஒரு டாட் இப்படி வச்சு, இல்லை ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை இப்படி ஃபில் பண்ணி இப்படியெல்லாம் டாட் நம்ம எழுதக்கூடாது. டாட்ஸ் எப்பவுமே ஒரு சிங்கிள் ப்ரெஷரில் நம்ம கொடுக்கணும். அண்ட் எல்லா டாட்ஸுமே ஒரே லெவல், ஒரே ஈக்குவல் சைஸஸில் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட், ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட், ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட், ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட். இப்படி தான் டாட்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஹம்ப்ஸ் ஆர் ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அதே போல் ஒரு லைன், அப்புறம் இப்படி யூ ஷேப்பில் ஈக்குவலாக ஸ்கேலப்ஸ் ட்ரா பண்ணிகிட்டே போங்க. யூஸ்வலாக ஹம்ஸில் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று இப்படி அப்படியே யூ ஷேப்லேயே வரைச்சிட்டு போவோம். அப்புறமா அப்படியே இப்படி ஸ்லாண்டிங்காக போக ஸ்டார்ட் பண்ணோம்.
அப்படி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான கவர். நீங்கள் வந்து ஸ்கேலப்ஸ் வரையும் போது உங்களுடைய ஹேண்ட் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக இல்லாமல் இப்படி நேராக வச்சு நீங்கள் ஹம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் நல்ல ஈக்குவலாகவும் வரும் ஹம்ப் பொறுத்த வரையில். அண்ட் இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம் ஹம்ஸில் மேஜராக அப்படின்னா, நல்லா தான் போயிட்டுருக்கோம் ஒரே சைஸில், திடீர்னு பெருசாக போட ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லை பெருசாக போட்டு சின்னதாக போய் முடிச்சிருவோம். இப்படி அன்ஈவனாக இல்லாமல் ஈக்குவலாக வந்து ஹம்ஸ் போல ட்ரை பண்ணுங்கள். ஹம்ஸ் வந்து நல்லா நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹம்ஸ் இல்லாத ஒரு டிசைனே கிடையாது. எந்த மெஹந்தி டிசைனில் பார்த்தாலும் சரி ஹம்ஸ் கண்டிப்பாக இருந்தே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்பைரல். ஸ்பைரலை பொறுத்த வரையில் சர்க்கிள் நல்லா நீட்டாக ரவுண்டாக வர மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இது போல் சின்ன சின்ன பேசிக் எலிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் ஒர்க்லாம் ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக எடுத்து காட்டும். இதில் மேஜராக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, கோனை ரொம்ப மேலே தூக்கி போட ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த கர்வ்ஸ் எல்லாம் நம்மளால் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ண முடியாது. அதனால தான் பிகினிங்லேயே சொன்னேன், கோனை மேலே ரொம்ப தூக்கியும் போடக்கூடாது, கீழே சர்ஃபேஸை டச் பண்ணியும் போடக்கூடாதுன்னு சொல்லி. நம்மளுடைய கோன் சர்ஃபேஸை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வெயின்ஸு. வெயின்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டு, இது பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னாலாம் சொல்லுவாங்க. பட் இது அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வேலை முடியும். ஆக்சுவலி மெஹந்தியில் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு லைன் எடுங்க, ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தான் முன்னாடி இப்படி புஷ் பண்ணணும். வெயின்ஸ் வந்துடுச்சு. கொஞ்சம் சின்னதாக லைனு, அப்புறம் ஒரு இடத்துல ப்ரெஷர் டாட், கொஞ்சம் முன்னாடி ஷேப், அந்த லீஃப் ஷேப் வரணும். சேம் லைக் தட் ஒரு லைனு, ஒரு டாட்டு, கொஞ்சம் முன்னாடி டிப்பு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லைனு, ஒரு டாட், ப்ரெஷர் கொடுங்க, கொஞ்சம் முன்னாடி. சேம் வே லைன், ப்ரெஷர், டாட், கொஞ்சம் டிப்லேருந்து முன்னாடி ட்ரா பண்ணுங்க. சேம் வே நல்லா ப்ரெஷர் கொடுங்க, ட்ரா பண்ணுங்க. ஒரு லைனு, ப்ரெஷர், ட்ரா, ஒரு லைனு, ஒரு டாட்டை கொஞ்சம் முன்னாடி இழுத்து விடுங்க.